நமக்குள்ளே இருக்கிற அந்த தனிமை வந்து கண்டிப்பாக போயிடுது. ஸோ அதே போல் மியூசிக் கேட்கும்போது இன்னொரு விஷயத்தோட அடாப்ட் ஆகுறாங்க. அதாவது தனிமைன்றது நம்ம யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது தனியாக உட்காந்து. அது ரொம்ப ரொம்ப ஓகே கண்டினியூ. ரொம்ப ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம். அது நம்மளை வந்து இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் யோசிக்க தோணும். நான் உட்காந்து ஒரு இடத்துல எனக்கு பிரச்சனையாக இருக்குச்சு, காலைல இந்த வேலை செஞ்சுட்டே இருக்கேன், இந்த வேலை செஞ்சுட்டே இருக்கேன், நிறைய கடன் இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம உட்காந்து யோசிக்க இன்னும் யோசிச்சுட்டே இருப்போம். அது ஒரு பட்சத்தில் தலைவலி அதிகமாகி நமக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்னே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வந்து நம்மளோட மைண்டை வந்து டிப்ரெஷன் ஆக்கி ஒரு நோயாகவே மாறிடும். அதை விட்டுட்டு இருக்கிற பிரச்சனை இதெல்லாம் நம்ம தான் செய்யணும். நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும், நமக்கு ஒரு கேப் வேணும்னா அந்த செகண்டே எடுத்துக்கணும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளோட மூளைக்கு ஒரு ஃப்ரீடம், ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் கொடுத்தா மட்டும்தான் அடுத்த ஸ்டெப் வந்து நம்மளால் பண்ண முடியும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து கண்டிப்பாக செய்யணும். சில பேருக்கு தூங்குவாங்க, புரியுதா? நல்லது, தூங்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தனியாக உட்காந்து யோசித்து நம்மளை கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறத விட, என்னடா எப்போ பார்த்தாலும் வேலை இருந்துகிட்டே இருக்குது, என்னடா எப்போ பார்த்தாலும் இதை செஞ்சுட்டே இருக்கணும். சில பேருக்கு சாப்பிட்றதுக்கே கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு சாப்பிட்றதுக்கே கஷ்டமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கே அந்த டைம் கொடுக்குறதுக்கு இவ்வளோ நேரம் சாப்பிட்ணுமான்லாம் யோசிப்பாங்க. ஸோ இதெல்லாம் இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு விஷயம் கஷ்டமாக இருக்குது, தனிமையாக அப்படிங்கும்போது அதுலேருந்து நம்மளை மாற்றிக்கினா மட்டும்தான் ஒரு அந்த தனிமையை போக்கி நல்லதாக மாற்றப்படும். இது வந்து கஷ்டமாக இருக்கக்கூடிய தனிமையை போக்குறது எப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ சில தனிமை நல்லதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது எப்படியாப்பட்ட தனிமை? சண்டை வரும், கூட்டமாக இருந்தால் சண்டை வந்துகிட்டே இருக்கும். மேலே மேலே பேசிகிட்டே இருக்கக்கூடாது. அந்த இடத்துல போயிட்டு பேசாமல் தனிமையாக வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஆளாளுக்கு தனியாக போயிடணும் ஃப்ரெண்ட்ஸ். மேலே போட்டு குழப்பி நீ ஒன்று பேச நான் ஒன்று பேச ஆளாளுக்கு அவங்க கருத்தை பேசி அந்த சண்டையை வந்து ரொம்பவே பெருசாக்கிடுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த தனிமை இந்த மாதிரி இடத்துல தனித்தனியாக போகணும். அதுதான் நல்லது. நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. தனிமைன்றது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய கஷ்டத்தையும் சொல்லிகிட்ருக்கேன், நஷ்டத்தையும் சொல்லிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது, இதை தான் பற்றி நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். ரொம்ப சண்டை போட்டுகிட்டே இருக்கணும். ஃபேமிலினாலே சண்டை அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், சுற்றி பேசி 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசி சால்வ் பண்ணுறது விட்டுட்டு அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு சொல்லி 5 நிமிஷம் உட்காந்து யோசிக்கணும். அது ரொம்ப நல்லது. அந்த யோசனையை ரொம்ப நேரம் யோசி தலைவலியை உண்டாகக்கூடாது. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சு நீங்கள் வெளியே போகணும். அது உங்களுக்கு படம் பார்க்குறதா இருக்கலாம், இல்லை பாட்டு கேட்குறதா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறதா இருக்கலாம், அப்படி இல்லையா உங்களுக்கு பிடிச்ச ஒரு இடத்துக்கு போகிறதா இருக்கலாம். அதையும் மீறி இல்லை எனக்கு சாப்பிட்டா சில நேரத்தில் கோவலாக போய்டும், என்னோடய தனிமை போய்டும்னா சாப்பாடு மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு பானிபூரி வாங்கி சாப்பிட்றது, அப்படி இல்லைன்னா ஒரு கடைக்கு போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது. சில பேர் ரொம்ப கோவமாக இருக்கும்போது ஜில்லுன்னு சாப்பிட்டாங்கன்னா கோவம் குறையும் ஃப்ரெண்ட்ஸ். இது எத்தனை பேர் ட்ரை பண்ணிக்கிறீங்கன்னு தெரியல. இல்லை மழையை போய் ரசிக்கிறது, மழை திடீர்னு வருமானு கேட்டுறாதீங்க இந்த நேரத்தில் கொஷின்னு. ஸோ வந்து மழையை போய் ரசிக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயத்த பண்ணி தனிமையை போக்கினோம். ஸோ இப்போ அந்த சண்டையே உங்களுக்கு மறைஞ்சு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சண்டை போட்டு உங்களை தனியாக வர சொன்னேன் பார்த்தீங்களா, அது நல்ல தனிமை. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அதே சண்டையை பற்றி யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. யோசிக்காமல் அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உட்காந்து யோசிச்சு பாருங்களேன். இந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து சண்டை போட்டுட்டு தனியாலாம் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளேயே ஒரு சிரிப்பாக வந்துடும். அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு தோணிடும். ஸோ இது ஒரு தனிமை. முக்கியமாக எல்லாருக்குமே லைஃப்பில் இருக்கக்கூடிய ஹாய் சிஸ்டர், வாங்க சிஸ்டர். ரொம்ப உடல்நிலை சரியில்லாதது உங்கள் லைவ் கூட என்னால் ஜாயின் பண்ண முடியல. காலையில் ரொம்ப எதிர்பார்த்தேன் சிஸ்டர் லைவ் போடுவீங்க சொல்லிட்டு. நோட்டிஃபிகேஷனும் வரல. சேனலில் போய்ட்டு பார்த்தேன் நான். சுத்தமாக வந்து எதுவுமே வரல. சரி என்ன பிரச்சனை தெரியலன்ட்டு நான் வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் பல்லு வலியால் என்னால் பேசவே முடியல, சுத்தமாக பேச முடியல. ரொம்ப சளி ஜுரம், அதனால் அப்படியே அமைதியாக விட்டுட்டேன் சிஸ்டர் நான். அதோட காலையில் ஒரு 2 லைவ் அதுவும் கட் பண்ணி மதியம் போட்டேன். இப்போ போட்டிருக்கேன் நான். ஆனால் உங்களை நினச்சிட்டே தான் இருந்தேன் நான். சிஸ்டர் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லணும்னு நினச்சேன் சிஸ்டர். லைவ் போடுறீங்களே அதில் கீழே இருந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க சிஸ்டர். 5ஆவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்காக தான் இது நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து லைவ் ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட்டுட்ருக்கீங்க. லைவில் இருந்து வீடியோ கன்வெர்ட் கொடுத்துக்கலாம் சிஸ்டர். நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லை. கீழே இருந்து லாஸ்ட்டில் 3 புள்ளி மாதிரி இருக்கும் சிஸ்டர். 1 2 3 4 5ஆவது ஆப்ஷன் சரிங்களா. அந்த 5ஆவது ஆப்ஷனில் 3 புள்ளி மாதிரி இருக்கும். அந்த 3 புள்ளியை தொட்டிங்கன்னா முதல்ல வந்து சேவ் ஹைலைட் அப்படின்னு வரும் சிஸ்டர். கட்டமாக போட்டு